வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் பழனிசாமி பாக்யா வண்டியில் போயிட்டுருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுன்ட்டு. சொல்லுங்கள் மேடம், எவ்வளோ நேரம் பேசணுமோ பேசுங்க, பரவாயில்லன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, நான் அவர் ஃப்ரெண்டை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவருக்கு ஆசை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாதுன்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா மேடம், சரி சொல்லுங்கள் சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப வருஷமாகவே வீட்டிலே அடைஞ்சு கிடந்துட்டேன். குடும்பம் தான் முக்கியம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் முக்கியம். அதனால் வீடு கெதின்னு இருந்துட்டேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வெளியில் வந்திருக்கேன். எனக்கு லட்சியம்னு ஒன்று இருக்குது. அதனால் நான் வீடு குடும்பம்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருது. எனக்கு மற்றதெல்லாம் நினைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. என்னோடய குடும்பம், என்னோடய பசங்க, எதிர்காலம், இதை தான் நான் நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேன். இதுவே எனக்கு போதும். என்னோடய லட்சியத்தில் நான் முன்னோக்கி போயிட்டுருக்கும்போது எனக்கு எந்த தடங்களும் பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன சார் பதில் சொல்கிறதுன்னு சொல்லும்போது அவர் அமைதியாக இருக்கார். அப்போது எனக்கு இந்த வேலையே போதும்னும் போது, எனக்கு நீங்களெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, எனக்கு இதுவே போதும் இல்லை சார், நான் தனியாக அந்த வாழ முடியும் தானே, ஒரு பொண்ணு தனியாக இந்த வாழ முடியாதான்னு கேட்குறாங்க. முடியும் மேடம்ன்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் எதிர்காலம், எங்கள் குடும்பம் எல்லாம் முக்கியன்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுவே போதும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்டாக ஒன்று இங்கே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது இதை விட எனக்கு வேறு என்ன சார் வேணும், எனக்கு இதுவே போதும்னுட்டு அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க. அது கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு, இவங்களுக்கு யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க மாதிரி இருக்குது, அதனால தான் இவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போது இவர் தட்டி கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. பரவாயில்லைங்க மேடம், நீங்கள் எப்படியா இருந்து இருக்கலாம், நானும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் சொல்லும்போது இது போதும் சார் எனக்குன்ட்டு இவங்க சொல்லிட்டு சந்தோஷமாக மனசில் அந்த பாரத்தெல்லாம் கொட்டிட்டா மாதிரி சந்தோஷப்படுறாங்க. சரி சார், இப்போ எனக்கு மனசு அமைதியாகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் பாட்டு போடுங்கன்னு சொன்னோன்னு அவரும் பாட்டு போட்டுட்டு யோசனை பண்ணுறாரு. பாக்யா வீட்டுக்கு வந்துட்டு இனியா கிட்ட கேட்குறாங்க, நீ விமலை பார்த்து வெளியில் பேசுறியானிட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. உனக்கு யாருமா சொன்னதுன்ட்டு அப்பா சொன்னார், நீ வெளியில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு சொல்லும்போது, ஒரு தடவை அப்பா என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஹோட்டலில் அவனை பார்த்தேன், அதை தான் அப்பா சொல்லியிருப்பாரு, நான் சும்மா தான் பேசினேன், ஆனால் அப்பா தப்பாக நினைக்கிறாரு. அது பழனிசாமியோட அக்கா பையன் சொன்னான், அப்பா தான் பழனிசாமி நல்லா பிடிக்காதனால நான் என்னோடய கூட படிக்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், அதனால தான் அப்பா தந்து அப்பா எப்போ பாரு என் மேலே கோபமாக இருக்கார், அந்த பையனை பார்த்தா திட்டுறாரு. ஃபங்க்ஷனில் வந்த கூட அவன் வருவான், நானும் எதிர்பார்க்கல. அங்கே வந்த கூட அப்பா அந்த பையனை என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு திட்டுறாருன்ட்டு சொல்கிறாங்க. அதுதானே, மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது, எப்பயுமே அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற நம்ம தப்பாலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் கவலையப்படாதம்மா சொல்கிறாங்க. இதே நேரத்தில் ராதிகா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மயூ கூட. அதே நேரத்தில் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, டைம் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலையான்ட்டு. கிளம்புறமான்ட்டு. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளை வரல, அவர் கூட போறியா, நான் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இரு, நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன்ட்டு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் கோபி சொல்கிறாரு, நான் 5:30 மணிக்கு வரேன்ட்டு. இவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவர் 5:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, அதனால நான் போய்ட்டு ரெடியாக வரேன்ட்டு இவங்க கிளம்புற நேரத்தில் அங்கத்தில் அவங்க மாமியார் வந்து நிற்கிறாங்க. எங்கே கிளம்புறேன்னு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே அவங்க அமைதியாக வந்து தண்ணி குடிக்க வராங்க. அந்த இடத்துல அவங்க சம்மந்தியமாக வந்து நிற்கிறாங்க. என் பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்ட்டு, அதனால் என்ன இப்போன்னு கேட்குறாங்க. இப்போ அவள் ஸ்கேன் பண்ண போகிறா, அவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்கட்டும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பேர குழந்தைகிட்ட நான் சொல்கிறேன், இந்த பாட்டி தான் நீ பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்ககிட்ட நான் சொல்கிறேன்ட்டு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இப்போ கூட நான் சொல்லுவேன், அந்த குழந்தை பிறக்கிறது சரியாக வராது, அவங்க 2 பேரும் பிரச்சனை வரும், எதிர்காலத்தில் அந்த குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இப்போ இருக்கிற காலத்தில் இதை வேணாம் தான் நான் சொல்லுவேன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ராதிகா ரெடி ஆகிட்டு தண்ணி எடுக்கலான்ட்டு சமையல் காட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. அந்த இடத்துல ஒரு பூஜாடி விழுந்துருக்குது. அது மேலே தெரியாமல் கால் வச்சுட்டு கீழே விழுந்துடுறாங்க. கத்தின ஒன்று எல்லாரும் வந்துட்டு அவங்கள தூக்கி பிடிக்கிறாங்க. இவங்க வயிறு வலிதுன்னு கத்துறாங்க. எல்லாரும் பதறி போகிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ராதிகா கீழே விழுந்துட்டா, அழுவுறா, வயிறு வலிதுன்னு சொல்கிறான்ட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு ஓடியாராரு. இங்கே எல்லாரும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கோபி வந்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா கிளம்புறாரு. இந்த இடத்துல கோபியோட அம்மா சாமி கும்பிட்றாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.